இந்த இடத்தில் நான் நலம் நல்குவேன். இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நட்சத்திரக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த இடத்தில் நான் நலம் நல்குவேன். எந்த இடத்தில் ஆண்டவர் நலம் நல்கிறார், அந்த இடத்துக்கு நாம் போவோமே என்று சொல்லி நாம் பரிதவிக்கலாம். பிரியமானவர்களே, அந்த இடம் உங்களிடத்தில் தான் இருக்கிறது. என்ன வார்த்தை சொல்லுகிறார்? நலம் வேண்டுமா? வல்லமை வேண்டுமா? சுகம் வேண்டுமா? பலன் வேண்டுமா? இந்த இடத்துல அந்த நலத்தையும் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்குறேன்னு சொல்கிறார். அது எந்த இடம்? ஆலயமாகிய நீங்களும் நானும் தான். அங்கே சொல்லப்படுகிறது, பிரியமானவர்களே, ஆகாய் 2:9 முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை அதிகமாக இருக்கும். முந்தின ஆலயம் சாலமோன் கட்டியது, அழிந்து போயிட்டு. பிந்தின ஆலயம் யாராலும் அழிக்க முடியாது. நீங்கள் நான் தான் பிந்தின ஆலயம். நம்முடைய ஆலயத்திலே தேவ மகிமை எப்பொழுதும் நிறைந்திருக்கிறது. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து 2 தெசலோனிக்கேயர் 2:14 அங்கே சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவின் மகிமையை பெற்றுக்கொள்ளும்படி பவுலடியார் வழியாக சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவின் மகிமையை பெற்றுக்கொள்ளும்படி நாம் அனைவரும் நற்செய்தி வழியாக அழைக்கப்படுகிறோம். அவர் மகிமையை ஆலயமாகிய நாம் சுமந்திருக்க வேண்டும். அவர் வார்த்தையின்படி வாழுகின்ற பொழுது இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் அவர் ஆலயமாக இருப்போம் என்று சொன்னார். அவருடைய மகிமை நாம் நம்மீது இருக்கும். எந்த உயிருள்ள ஆலயம் கடவுளுடைய மகிமையை சுமந்திருக்கிறதோ அங்கே கடவுள் இறங்கி வந்து நலத்தையும் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் வல்லமையையும் வலிமையும் ஆசிரியையும் கொடுப்பார். இத்தகைய பாக்கியத்திற்கு நாம் நம்மை கையளிப்போம், ஆளாகுவோம், இறை ஆசிரியை பெற்றுக்கொள்வோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.